ஹலோ மக்களே! காரணம் இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கிருபாகரனும் அப்பன் பேர் கூட தெரியாத உனக்கு இந்த அரசியல் பதவி தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணாவ எல்லாருக்கு முன்னாடியுமே ஆடியில வெளுத்தெடுக்குறாங்க. அதே சமயத்துல நம்ம கருணாவும் அவமானப்பட்டு அந்த இடத்துலேருந்தே கிளம்பிறாங்க. இனிமே இவங்க கூடயே இருக்காண்டா, நம்ம அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள ஈடுபடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம இந்து கருணாவ அந்த வீட்லேருந்து கூட்டிட்டு வராங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கருணாவோ ரொம்பவே உற்சாகமா இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பதவி ஏற்பு விழா நடக்க போகுது, நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துவோ சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, உன் சார்பாட்டு உன்னை என்கரேஜ் பண்ணதுக்காண்டி நாங்க எல்லாம் அந்த இடத்துல நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து அவங்க அப்பா அவங்க அக்கா பாண்டி எல்லாரும் சேர்ந்து நம்ம கருணாக்காக அந்த இடத்துல நிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கிருபாகரனும் சரி எல்லாமே தயாரா தானே இருக்கு, என்னாச்சு அந்த நோட்டீஸ் எல்லாமே கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கருணாவும் ஆமாண்ணா எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெடியா இருக்கும்போது கரெக்டா நம்ம கிருபாகரனும் சரி இந்த வாட்டி இளைஞர் அணியோட செயலாளராட்டு யார் இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை படிக்கலான்னு சொல்லி அந்த கூட்டத்துல நம்ம கிருபாகரனும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நோட்டீஸ்ல திடீர்ந்தால கருணாகரன் பேரை போட்ட உடனே அதை பார்த்து கிருபா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்படியே நம்ம கருணாவை கூப்பிட்டு டேய் என்னடா இங்க நடக்குது, எதுக்கு நோட்டீஸ்ல உன் பேர் இருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம கருணாவும் நீங்க தானே சொன்னீங்க எல்லா நோட்டீஸ்லயும் பேர் அடிச்சுக்கோ அப்படின்னு, அதனாலதான் அப்படி போட்டிருக்கேன்னு சொல்லும்போது நம்ம கிருபாவும் என்னடா பேசுற நீ, அது எப்படி இந்த இளைஞர் அணி செயலாளராட்டு ஒன்னு நான் வைப்பேன், எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பதவிக்கு நீ ஆசைப்படுவ, உனக்கு அவன் அப்பன் பேர் கூட தெரியாது, அப்படிப்பட்ட நீ எப்படி இந்த அரசியல் பதவிக்கு வரலாம், என்னோட தம்பி திவாகரன் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருபாகரனும் அந்த இடத்துல சொல்லும்போது நம்ம கருணா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதோட விடாம எல்லாரும் சூழ்ந்து இருக்கும் போது நம்ம கிருபா கருணாவை அப்படியே கன்னத்திலே ஒரு அறை விடுறாங்க. இத கொஞ்சம் கூட நம்ம இந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நம்ம இந்து அவங்க அப்பா சுகுணா ஜெயந்தி எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கும் போது நம்ம கிருபாவும் அந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி இளைஞர் அணி செயலாளராட்ட என்னோட சொந்த தம்பியான திவாகரன் தான் இருக்க போறான்னு சொன்ன உடனே தேவாகரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி வணக்கம் தெரிவிச்சு பெருமையா திவாகரன் நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கிருபாவோட பையனும் இப்பதான் நிம்மதியாச்சு, அப்பா எல்லாமே கரெக்டா தான் செய்வாங்க, இந்த கருணாவுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. திவாகரனும் நம்ம கருணா கிட்ட டேய் எவ்வளோ தைரியம் தான், நீ ஏதோ சந்தோஷப்பட்டு நிற்ப, நான் இருக்கும்போது என்னோட அண்ணன் உன்னை இந்த பொறுப்புக்கு விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகரனும் கருணாவா பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கருணாவுக்கு அதெல்லாம் தாங்கவே முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கிருபாவோட அப்பாவும் கிருபா கிட்ட என்னடா பண்ணிட்ட, கருணாவை எதுக்காக பொது இடத்துல இப்படியெல்லாம் அடிச்ச, அவன் நமக்காக எவ்வளோ வேலை செய்திருக்கான், அப்படி இருக்கும்போது நீ செய்த தப்புடா அப்படின்னு சொல்லும்போது கிருபாகரனும் என்னப்பா நீ பேசிட்டு இருக்க, அந்த கருணா எப்படி நோட்டீஸ்ல எல்லாம் அவனோட பேர் அடிப்பா, அது எப்படி இந்த பதவிக்கு அவனை போய் நான் நிக்க வைப்பேன், என்னோட சொந்த தம்பி இருக்கும்போது தேவையில்லாம அவனை எல்லாம் இந்த பதவிக்கு நான் நிக்க வைப்பேன்னா, மனசுல கூட இப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்க கூடாது, அவன் எந்த இடத்துல இருக்கணுமோ அதுல தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருபாகரனும் நம்ம அவங்க அப்பாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கருணாவுக்கு ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கும் போது இந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம கருணா கிட்ட சரி கருணா ஏதோ ஒரு தவறுதல் நடந்துச்சு, அதை நினைச்சு எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காது அப்படி சொல்லும்போது கருணா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம கருணாவுக்கு இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. கிருபாகரனும் கருணாவும் சேர்ந்த மாதிரி உள்ள நிகழ்வுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அண்ணா ஏன்னா நீ இப்படி செய்த, நான் என்னோட சொந்த அண்ணன் மாதிரி தானே உன்னை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா நீ இப்படியெல்லாம் செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அன்னைக்கு திவாகரனும் இதே வேலையை தான் செய்தான், ஆனால் நான் இப்படியெல்லாம் இந்த இடத்துல இருந்துட்டு இருந்தா சரியே வராது, எப்படியாவது தன்னோட அப்பா பேரை கண்டுபிடிக்கணும், இன்னும் அப்பா பேர் தெரியாமல் நம்ம இருந்துட்டு இருந்தா எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, கண்டிப்பாக நமக்கு அந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம கருணாவும் ஒரு முடிவெடுத்து அவங்க அப்பா யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கிளம்புறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ஜெயந்தியும் இந்து கிட்ட இந்து இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கருணா பாவம் எதுக்கு தான் கிருபா மாமா இப்படி செய்தாங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது நம்ம இந்துவும் அதை நினச்சி தான்க்கா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, கருணா ரொம்பவே ஆசையாக இருந்துட்டு இருந்தான், இதுக்கு முந்தின நாள் எவ்வளோ ஆசையாட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணான் தெரியுமா,
அப்படி இருக்கும்போது பதவி ஏற்பு விழாவுல இப்படியெல்லாம் நடந்தது நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. கர்ணா அந்த இடத்துலயே ரொம்பவே சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெயந்தியும் சரி கர்ணா இப்போ எங்கே அப்படி கேட்கும்போது இந்துவும் இவ்வளோ நேரம் அவையும் கர்ணா வீட்டிலே வரல, எங்கே போயிருப்பான்னு தெரியல, ரொம்பவே சோகமாக தான் இருந்துட்டு இருந்தான். அப்போ கூட அவனை சமாதானப்படுத்தும் போது கர்ணா ஏதோ பற்றி யோசிச்சுட்டு தான் இருந்தான். அவன் வந்து அவங்க கிருபா அண்ணாக்க மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தான். அவங்க இப்படி செய்திருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அதனால தான் ரொம்பவே வருத்தப்பட்டு எங்கேயாவது போயிருப்பானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி பாண்டிக்கிட்டே ஒரு வார்த்தை நம்ம பேசுவோம்னு சொல்லி பாண்டிகிட்ட கேட்கும்போது பாண்டியும் இல்லை இந்து, கருணா எதுவுமே இங்கே வந்த மாதிரி இல்லை, ஏற்கனவே காலையிலேயே ரொம்பவே சோகமாக இருந்தால் எங்கேயாவது போய் தப்பான முடிவு எடுத்துகிட்டு போகிறான்னு சொன்ன உடனே இந்து என்ன கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி எப்படியாவது நான் கருணாவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயந்தி கிட்ட இந்துவும் கருணா எங்கே இருக்கானோ அவனை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கே வந்து சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெயந்தியும் சரி இந்து நீ போய் கருணாவை தேட ஆரம்பி, நான் இங்கே எல்லாமே பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம இந்துவும் கருணா எங்கே தான் போயிருப்பான்னு சொல்லி எல்லா இடத்தையும் தேடி பார்க்கறதுக்காண்டி அவங்க பைக் எடுத்துட்டு போகிறதுக்கு தயாராகிறாங்க. கருணா எங்கெல்லாம் போவானோ எல்லா இடத்துலையும் விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே கருணா இருந்த மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம கருணாவோ எப்படியாவது அவங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. திவாகரும் கிருபா கிட்ட இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை பெருமைப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லும்போது கிருபாகரனும் அது எப்படிடா என்னோட சொந்த தம்பியை நான் விட்டு கொடுப்பேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த காரணம் அவன் பேரை போட்டிருப்பான், அதை பார்த்து ரொம்பவே கோபம் ஆகிட்டுடான், அதனால தான் நான் இப்படிலாம் செய்தேன், எப்படி இருந்தாலுமே அவன் எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே தான் இருப்பான், நீ என்னோட கூட பிறந்த தம்பி, உன்னை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருபாவும் திவாகர்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சிவாவும் நம்ம கிருபா கிட்ட ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், அந்த கர்ணாவோட ஃபேஸை பார்க்கணுமே, ஏதோ ரொம்ப ஆசையாக இருந்தான், அவன் தான் பதவியில் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தான், கடைசி நேரத்தில் சரியா ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திவாகரன் ஆமாடா நானே இதை கொஞ்சம் எதிர்பார்க்கல, எது எப்படியோ நான் இப்போ பதவிக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி திவாகரன் ஒரு ஆசையில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம கிருபாவை பார்த்து நீ வந்து ஜாதகத்தில் சொல்கிறது எல்லாமே ஞாபகம் இருக்கல, அந்த கருணா நம்ம பக்கம் இருக்க வரைக்கும் தான் நம்ம வந்து முன்னேற முடியும், நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராமல் இருக்கும், இந்த கருணா எங்கே போனாலும் தெரியல, அவனை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கிருபாவோட அப்பாவும் கிருபா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கருணாவும் அவங்க அப்பாவை தேடி போகும்போது ஒரு லாரியும் எதிரால் வருது. நம்ம இந்து கரெக்டான சமயமாக வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இந்துவும் கருணாவை தேடி கண்டுபிடிச்சு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க. கருணா வந்து இந்து கிட்ட எல்லாத்தையுமே உளறி கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. கருணா நீ எதுக்குமே கவலைப்படாத, சீக்கிரத்தில் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக இப்படியெல்லாம் செய்துட்டு இருக்காங்க, எதுனாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ வீட்டுக்கு வான்னு சொல்லும்போது கருணாவும் எந்த வீட்டுக்கு வர சொல்கிற, அண்ணி இப்படியெல்லாம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னை வந்து இந்த மாதிரி கூட்டத்தில் அடிச்சுட்டா இனி அந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கருணா அவங்க கோபத்தை நம்ம இந்து கிட்ட காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்து வந்து கிருபாவை எதிர்த்து கருணாவை தனியாக கூட்டிகிட்டு வராங்கன்னே சொல்லலாம்.